வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன் செட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜூன் 7, 8 வந்து 2 தேதி நடத்துகிறதா மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஷெட்யூல் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன குறிப்பிட்ட ரீசனுக்கோசரம் ஷெட்யூலை சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால் உங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹால் டிக்கெட் வரும்போது உங்களுக்கான டேட் பார்த்துருங்க. அதனால் இது இன்னும் ஹால் டிக்கெட் இல்லைங்க. இது இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, இவங்க இதுக்கு முன்னாடி டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ இந்த ஃபஸ்ட் டைமாக டிஎன் செட் 2024 சிபிடி பேஸில் நடத்துகிறாங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுங்கிறதுனால இந்த 2 நாளுக்கு நடத்துகிறதுக்கு அந்த கேண்டிடேட் அவங்களுக்கோசரம் மார்க் டெஸ்ட் விட்டுருக்காங்க. இதில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த எப்படி கொஷின் பேட்டர்ன் இருக்குமோ, இது மாடலுக்கு தாங்க, இந்த கொஷின் வராது. உங்களுக்கு நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி நீங்கள் வந்து அது மார்க் பண்ணுறது, அன்மார்க்குடு எந்த கொஷின் அட்டன் பண்ணிக்கிறீங்க, எது அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறது, சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறது நிறையா வித்தியாசம் இருக்குது. அதெல்லாம் இப்போயே கற்றுக்குங்க. அப்படி உங்களுக்கு கஷ்டமாக, ஒரு சில பேர் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கூட உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு ப்ரௌசிங் சென்டரில் உட்காந்துட்டு இதுக்கோசரம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு அங்கே எக்ஸாமில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட நம்மளுக்கு ஹால் சூப்பர்வைசர்லாம் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எல்லா சிஸ்டமே உங்களுக்கு ரெடியாக தான் இருக்கும். உங்கள் யூசர் ஐடி, உங்கள் நம்பரு, டேட் ஆஃப் பர்த் போகிற மாதிரி தான் மேக்ஸிமம் எல்லா எக்ஸாம்லையுமே கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு அதுதான் யூசர் ஐடி பாஸ்வேர்டாக இருக்கும். நீங்கள் போட்டுன்னு ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான 150 கொஸ்டின்ஸ் வரும். பார்ட் ஏல வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் காமனாக வருது. இங்கிலீஷ் ஜென்ரல், அதாவது தமிழ் வரும், ஜிகே வருங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதில் உங்கள் கன்சர்ன் சப்ஜெக்டில் வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுமே 2 மார்க்கு, மொத்தம் 150 கொஸ்டின், 300 மார்க்கு. டியூரேஷன் வந்து 3 மணி நேரம் கொடுப்பாங்க. அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க, இந்த டேட் கொடுத்துருந்தாங்க. இதுக்கான மார்க் டெஸ்ட் பற்றி தான் இன்றைக்கி பார்க்குறோம். அதை எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இது மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியோட அஃபீஷியல் வெப்சைட்டுங்க. இந்த டிஎன் செட் ரிலேட்டடாக நான் நிறையா சொல்லியிருக்கிறேன். எந்த எக்ஸாம் பொறுத்தாலுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அஃபீஷியல் வெப்சைட்டில் என்ன நியூஸ் வருதோ அதை அப்டேட்டடாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை விட்டுட்டு மற்ற சோஷியல் மீடியாஸில் வரதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அதே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரிஜினல் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் நம்மளுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள், மார்க் டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்திருக்குது. நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னாவே இங்கே இந்த இடத்துல வருதுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுறது பாருங்கள். ஓகே, அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகுங்க. அதை நீங்கள் போட்டிங்கன்னா அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு இந்த பேஜ் வருங்க. இந்த பேஜ் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் டிஎன் செட் அந்த அப்ளிகேஷன் நம்பர் போடுறீங்க. லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த கொஷின் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எதுக்கோசரம்னா, நீங்கள் ஓஎம்ஆரில் எழுதி பழக்கப்பட்டவங்களுக்கு இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால தான் ஒரு அரை மணி நேரம் எடுத்து ஃபஸ்ட்டு அவங்கள பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். 2வது டைம் நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். அதனால் இதை ப்ராக்டிஸ் எடுத்துங்க. ஏன்னா இது 6 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. 2017ங்க, 7 வருஷம் கழிச்சு நடக்குது. நிறையா காம்படிஷன் இருக்குது. இதில் பாஸ் பண்ணால் தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு. அதனால் அங்கே போய் அந்த பயம் பதட்டம் வேண்டாம். அதுக்கோசரம் இப்போயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் பாஸ் பண்ணிங்கன்னா தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நிறைய பேர் எலிஜிபிள் ஆக முடியும். அதனால் அதுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி இதுமாதிரி நல்லா பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். அப்டேட்க்கு வந்து பார்த்திங்கன்னா சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.